ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது நர்சரியிலேருந்து வாங்கி வச்சு ரோஸ் செடி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 3 வருஷம் வரைக்குமே கூட துளிர் எதுவும் எடுக்காமல் பூ அதிகமாக வைக்காமலாம் இருக்கும். அது எப்படி இந்த மாதிரி துளிர் மறுபடியும் எடுக்க வைக்கிறது, பூ நிறையாவே வைக்க வருது, வைக்கிற பூவை வந்து பெருசாக இப்படி வைக்க வைக்கிறது, ஓகேங்களா? அதுக்கான ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். அதை ஜஸ்ட்டு வந்து ஒரு செடிக்கு அதுக்கு ஆகிற செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா தான். இந்த மாதிரி நல்லாவே பூ வர ஆரம்பிச்சிடும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நார்மலாக வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கடுகு, இதை வச்சு தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இது ஜஸ்ட்டு ஒரு வந்து 250 கிராம் தான், ஓகேங்களா? இதுவே நமக்கு வந்து 25 ரூபாயிலேருந்து 30 ரூபா தான் வரும். இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தேவைப்படாது. அதாவது இந்த அளவு நான் எடுத்துக்கிற அளவுக்கே பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25 செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நான் சொல்கிறது கம்மி. செடி வந்து ரொம்ப வளர்ச்சியே இல்லை, வாங்கி வச்சதுலேருந்து நர்சரியில் வச்சதுலேருந்தே ஒரே வளர்ச்சியில் தான் இருக்குது, அதுலேருந்து வளரவே இல்லைன்னா இந்த நான் எடுத்துக்கிற அளவே போதும், ஓகேங்களா? இதை நல்லா நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பவுடராக வந்துடும். இந்த பவுடரை எடுத்து நம்ம டேரெக்டாக அப்படியே மண்ணில் போட போகிறதில்ல. இதை வந்து நல்லா வந்து தண்ணியில் லிக்விடாக ஆக்கி அதை வந்து ஒரு 5லேருந்து 7 நாள் வரைக்குமே அந்த தண்ணியிலே வந்து அந்த நல்லா ஊற விட்டு அதோட எசன்ஸ்லாம் இறங்கி நல்லா புளிச்ச மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அந்த ஒரு கண்டிஷனில் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வரும். நீங்கள் வீடியோ என்ட்ரன்ஸில் பார்த்த மாதிரியே நல்லா பட்டிங் வந்து ஒரு வாரத்துலேயே வர ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து இதோட செலவு ஆஃப் காஸ்ட் வந்து கம்மி. அதே மாதிரி இதை வந்து ஒரு மாதம் வரைக்குமே வச்சு யூஸ் பண்ணலாம். நீங்கள் அந்த 1 மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண இன்னும் நல்லா ரிசல்ட்டு எஃபெக்டிவாகவே இருக்கும். நான் எடுத்துக்கிறது வந்து இப்போ கொஞ்சமான அளவு மட்டும், அதாவது எனக்கு மேலே இருக்கிற செடி, அது பாட்டில் இருக்கிற செடிக்கும் கிரவுண்டில் இருக்கிற செடிக்கும் சேர்த்து எடுத்துருக்கேன். அது செடியோட கண்டிஷன் இந்த வீடியோவுக்கு வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு, அதை நான் எண்டிங்கில் காட்டுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 1/4 தண்ணி மட்டும் எடுத்துக்கிட்டு இதை கொட்டி விட்டுருவோம். இந்த டப்பாவில் வந்து பாதி அளவு, அதாவது நான் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து ஒரு 1 லிட்டர் தண்ணி அளவுக்கு எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1/2 லிட்டர் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு மீதி 1/2 லிட்டர் வந்து இதை அந்த பவுட்ரை கொட்டினதுக்கப்புறம் அந்த அடியில் போய் அந்த எசன்ஸ்லாம் தங்கிடும். மேலே வந்து அந்த கலர் மட்டும்தான் இருக்கும். இதை கொட்டின உடனே உங்களுக்கு கலரே தெரிஞ்சிடும், ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் ஆகிடும். அந்த ஆயிலெலாம் வந்து சேர்ந்து மஞ்சள் கலரில் மாறிடும். இதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த 1/2 லிட்டர் தண்ணி ஊற்ற பார்த்து நல்லாவே கலந்து வரும். உங்களுக்கு தெரியும், அடியிலேருந்து எல்லாமே வந்து அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி மறுபடியும் அது அடியில் தான் தங்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு 2 டைம், அதாவது ஈவினிங் மார்னிங் 2 டைம் எடுத்து அந்த 6லேருந்து 7 நாள் வரைக்குமே தினமுமே எடுத்து அந்த பாட்டில் ஒரு 2 குலுக்கி வச்சுட்டிங்கன்னா அது மறுபடியும் மிக்ஸ் ஆகி அது எசன்ஸ் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? அப்படியே வச்சுட்டிங்கன்னா அது போய் அடியில் போய் தங்கிடும். அது மேலே வெறும் தண்ணி மட்டும்தான் நிற்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா ஒரு நாளைக்கு 2 டைம் மட்டும் குலுக்கிட்டு வச்சிங்கன்னா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இல்லை இதோட வந்து எனக்கு வந்து கடுகு புண்ணாக்கே கிடைக்குதுன்னா, அதாவது இது நம்ம சைடில் அந்தளவுக்கு கிடைக்காது, மேபி ஆன்லைனில் கிடச்சா கிடைக்கலாம், ஓகேங்களா? ஆனால் இந்த நார்த் சைட்லலாம் வந்து இது கொஞ்சம் ஈஸியாகவே கிடைக்கும். அதனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட தேவையில்ல. இதுக்கு நம்ம காஸ்ட்டும் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம கடுகாகவே அரைச்சி யூஸ் பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாகவே எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா அந்த நீல கலர் சங்குப்பூ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ போட பார்த்து விதை எடுத்திருந்தோம் கலெக்ட் பண்ணி, அதுலேருந்து போட்டது தான். இதோட அப்டேட்டுமே அடுத்தடுத்த வீடியோவில் வரும். இந்த செடியை பார்த்தீங்கனாலே தெரியும், நான் முன்னாடி சொல்ல மாதிரி தான். நேற்று பார்த்தீங்கன்னா நல்லா இருந்த செடி இந்த மாதிரி பூ பூத்து இருந்தது. ஒன்றும் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஆடு மேலே ஏறி மொத்த செடியுமே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? இப்போ அதனால தான் இந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ணதே நான் காரணம். இல்லைன்னா இந்த செடிலாம் நல்லா தான் இருந்துச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோலாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற பூ எல்லாமே இங்கே இருக்கிற செடியில் பறிச்சது தான். ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்ட் கலர். இதை ஒரே ஒரு துளிர் மட்டும்தான் அந்த ஆடு விட்டு போயிருக்கு. மீதி ஒரு இலை கூட விடாது எல்லாத்தையுமே கடிச்சிட்டு போயிடுச்சு. இந்த மேலே இருந்த செடியில் ஒரே ஒரு செடி மட்டும்தான் மீதி இருந்துச்சு, ஓகேங்களா? அதனால் அந்த ஒரு காரணத்தினால தான் இப்போ உடனே வந்து அந்த ஃபெர்டிலைசர் ரெடி பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இது நான் ஜஸ்ட்டு ஒரு 3 நாள் பக்கம் தான் வச்சுருந்தேன், அதுக்கு மேலேயும் வச்சுருக்கலாம். எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் இல்லைன்றதுனால இந்த மாதிரி உடனே அந்த செடிக்கு கொடுத்தாகணும் அப்படின்றதுனால தான் இதை உடனே ரெடி பண்ணிட்டேன். என்னதான் நம்ம வந்து அந்த ஃபெர்டிலைசர் இந்த உரம் கொடுக்கறது எல்லாமே கொடுத்துருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு சில காரணங்கள், அதாவது இந்த ஆடு இந்த மாதிரி கிட்ட இருந்து காப்பாற்றுதான் கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்குது. நான் மாடியில் வச்சுருக்கேன், இதை வந்து தேடி ஏறி வந்து கிடச்சிருக்கு. ஆனால் கீழே வந்து கிரவுண்டில் வச்சுருக்கிறது அது ஒன்றுமே பண்ணலை. அந்த வீடியோ நான் அந்த ஃபெர்டிலைசர் அதில் ஊற்ற பார்த்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த செடி நல்லாவே இருக்குது, மேலே ஏறி ஃபுல்லாகவே வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு அப்புறமே உங்களுக்கு குலுக்கிட்டு திறக்க பார்த்து ஒரு புளிச்ச வாசனை அடிக்கும்.
அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எந்த அளவுக்கு அதிகமாக அடிக்குதோ, அதாவது அந்த 1 மாதத்துக்குள்ளே அதுக்கு மேலே அது யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. அதாவது இந்த 1 மாதம் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேங்களா. நான் வந்து இந்த கிளாஸ் அளவு தான் எடுத்துக்கிறேன். இது வந்து 1:5 ரேஷியோ எடுத்துக்கலாம். 1 லிட்டருக்கு நான் ஒரு தோராயமான ஒரு கணக்கு சொல்கிறேன். 1 லிட்டர் இந்த அளவு எடுத்துக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து 5 லிட்டர் அளவுக்கு தண்ணி. அந்த 5 லிட்டர் தண்ணியும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு செடி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அளவு ரெடி பண்ணிங்க. உங்களுக்கு இந்த 3 நாளே பார்த்தா தெரியும். நல்லா அது வந்து புளிச்சு போய் பிரிஞ்சு எண்ணெய் தனியாகவும் வந்துருக்கும். தண்ணியில் ஊற்ற பார்த்து எண்ணெய் தனியாக போய் அந்த ஓரத்தில் போய் மிதக்க ஆரம்பிச்சிடும். இந்த கலரில் இருக்கிற தண்ணி ஒரே ஒரு கிளாஸ் ஊற்றின உடனே அந்த ஒரு மாதிரி மஞ்சள் கலரில் லைட் மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. இதுக்கு நான் வந்து ஒரு 5-6 லிட்டர் தண்ணி இருக்கும் அந்த ட்ரம்மில். அதுக்கு வந்து 2 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இது வந்து ரோஸ் செடிக்கு மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, இருக்கிற எல்லா செடிக்குமே கொடுக்கலாம். சரிங்களா. அந்த மாதிரி வளராமல் இருந்தால் தான் கொடுக்கணும் அப்படின்றதுலாம் இதான். இது வந்து யூஸ்வலாகவே எல்லா செடிக்கும் கொடுக்கலாம். நம்ம வந்து இதை அடிஷ்னலாக கொடுக்கறது சுத்தமாக க்ரோத்தை இல்லைன்றதுனால தான் அதை வந்து ஹைலைட் பண்ணி சொல்கிறது. சுத்தமாக வளர்ச்சி இல்லைன்னா மட்டும் அந்த செடிக்கு இதை அதிகமாக கொடுக்கலான்ட்டு. மற்றபடி இது யூஸ்வலாக எல்லா செடியுமே கொடுக்கலாம். இந்த கலரில் வந்துடும் உங்களுக்கு. ஜஸ்ட்டு ஒரு 2 கிளாஸ் கலந்தாலே உங்களுக்கு அந்த தனியாக அந்த பிரிஞ்சு வந்தது பார்த்தீங்களா, மிதக்குது பாருங்க. இதேமாரி அந்த எண்ணெயோட கசடு போய் அந்த ஓரத்துலேயே இருக்கும். அது பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபுல்லாகவே ஊற்ற தேவையில்ல. இந்த மாதிரி கலந்த லிக்விடை மட்டும் எடுத்து ஜஸ்ட்டு நான் வந்து ஒரு செடிக்கு 2 கிளாஸ். எனக்கு வந்து இது வளராமல் இல்லை, இப்போதைக்கு அந்த ஆடு மட்டும் மேய்ஞ்சதுனால எனக்கு 2 கிளாஸ் மட்டும் போதும். இல்லை நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி செடி வச்சதுலேருந்தே எனக்கு க்ரோத்தே இல்லை, அதாவது மாதம் இல்லை வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிச்சுன்னா நீங்கள் நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்ன அளவை எடுத்துக்கலாம். அதாவது 5:1. இந்த லிக்விடை வந்து 1 கிளாஸ் எடுக்கிறீங்கன்னா இதால் வந்து 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து செடிக்கு ஏற்ற மாதிரி பிரித்து கொடுத்துக்கலாம். சரிங்களா. இது வந்து நான் எடுத்தது எல்லாமே எனக்கு இந்த ஒரே ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த செடிக்கு வந்து இந்த லெவலில் ஊற்றுறேன். உங்களுக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் சிவியராக இருக்குதுன்னா நான் சொன்ன ரேஷியோ யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மற்ற செடிக்குமே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. இது எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே வராது. செடி கருகிறதோ இல்லை மற்ற எதுவுமே ஆகாது. நம்ம வந்து எண்ணெய் வந்து டைரெக்டாக வந்து கீழே, அதாவது இந்த வேப்ப எண்ணெயோ மற்ற எண்ணெய் எது பட்டாலுமே இந்த ஸ்ப்ரே பண்ணாலுமே பிரச்சனை வரும் இலையில். அதனால தான் அதை ஸ்ப்ரே பண்ணலை. ஓகேங்களா. இந்த டேபிள் ரோஸ் வந்து நம்ம வந்து ஃபுல் வீடியோ மேபி 1 வீக்கில் அப்லோட் பண்ண போகிறோம். இதோட ப்ராசஸ் ஃபுல்லாகவே இப்போ தான் இது பட்ஸ் அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது எப்படி நட்டதுலேருந்து, அதாவது இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து நட்டதுலேருந்து இதை க்ரோத்து ஃபுல் அண்ட் ஃபுல் டே பை டே வந்து வீடியோ கவர் பண்ணி வச்சுருக்கோம். அதையுமே அடுத்தது வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே. இது வந்து இந்த செடிக்குமே நம்ம கொடுத்துக்கலாம். அதாவது நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லா செடிக்குமே இது யூஸ் பண்ணலான்றது தான். இது வந்து நான் மேலே சொன்ன மாதிரி கிரவுண்ட் லெவலில் வந்து அந்த ஆடு வந்து தொடக்கூட இல்லை. இந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட செடி இருக்குது. ரோஸ் செடி தவிர மீதி நிறையா செடி இருக்குது. ஆடு சாப்பிட்ற மாதிரியே எல்லா செடியும் இருக்குது. இதை தாண்டி தான் அதுக்கு போகணும். ஆனால் இதை ஒன்றுமே பண்ணலை. இது மேலே போய் சுத்தமாக பூவோடு இருந்தது பூவையும் சேர்த்து ஃபுல்லாகவே முடிச்சு விட்டு வந்துச்சு. ஓகே. நம்ம வந்து கிரவுண்ட் லெவல்லையும் அதே ரேஷியோ தான் கொடுக்குறோம். ஏன்னா செடியோட க்ரோத் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. அடிஷ்னலாக நம்ம லிக்விட் ஆட் பண்ணுறோன்றதுனால இதை கொடுக்குறோம். மற்றபடி பெருசாக ஒன்றும் இது ஆட் பண்ணி தான் ஆகணும். அதாவது இந்த செடிக்கு வந்து இது சிவியராக இல்லை. சரிங்களா. மற்றபடி எப்பயும் சொல்கிற மாதிரி கட் பண்ணி பூவை எடுத்துட்டா அந்த இடத்துலேருந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். புது துளிர் எடுத்து அதுலேருந்து வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கட் பண்ணாத விட்டாலுமே செடியோட க்ரோத் வந்து அந்த அளவுக்கு வராது, எதிர்பார்த்த அளவுக்கு வராது. ஓகே. இப்போ வந்து மீதி லிக்விடை வந்து நம்ம மறுபடியும் வச்சுருக்கோம். இன்னும் ஒரு 1 வீக் கழித்து கொடுக்கலாம். இது எத்தனை வாட்டி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா மாதத்துக்கு 2 டைம் ஓகே கொடுக்கலாம். செடியோட கண்டிஷன் பொறுத்து அதை அதிகப்படுத்திக்கலாம். ஓகேங்களா. மாதத்துக்கு 2 வாட்டின்றது 4 வாட்டி அதிகப்படுத்திக்கலாம்.